ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது 2000 டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு தலா ரூபாய் 20,000 மானியம் வழங்க ரூபாய் 4 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரசாணை என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது 16/6/2025 இந்த ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பட்ஜெட் தாக்கல் 2025-26 பட்ஜெட் தாக்கல் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, உணவு டெலிவரி பண்ணுறவங்க, மற்றபடி யாராக இருந்தாலும் சரி டெலிவரி பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மானியம் கொடுப்போம் 2,000 பேருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதுக்கான அரசாணையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு இருக்கு பாருங்க, அதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக இப்போதைக்கு 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு உங்களுக்கு அரசாணையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு இருக்குது பாருங்கள், நம்ம தமிழக அரசு சார்பில் புதுசாக இந்த வெல்ஃபேர் போர்டை துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ நலவாரியம் இதுக்காகவே துவங்க வச்சுருக்காங்க கிக் ஒர்க்கருக்கு. அதில் போய்ட்டு நீங்கள் நலவாரியத்தில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்படி நலவாரியத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகி அதில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்காக யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, கிக் ஒர்க்கராக இருக்கணும், அதேமாரி அந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு நலவாரியம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவுட் ஆஃப் த எக்ஸ்பென்சர் சாங்ஷன் த பேரா எபோ, ஸோ உங்களுக்கு பண்ணியிருக்கோம் 3 ரூபி, அந்த 3 கோடி ரூபாய் நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இதில் நிதியில் வைக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை பின்பற்றி உங்களுக்கு அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த ஒரு வழங்குங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் மானியமாக கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு ஸ்கூட்டரை நீங்கள் வாங்குற மாரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிளிக்கர் டு அப்ளை ஸ்கூட்டர் சப்சிடி ஃபார் த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக இந்தமாரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் கிக் ஒர்க்கர் நலவாரியத்தில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும். அப்படி பதிவு பண்ணி அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இந்த கிக் ஒர்க்கருக்கு இந்த ஸ்கூட்டர் மானியத்துக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ உணவு டெலிவரி பண்ணுறவங்க, இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க, அந்த மாதிரி ஸோ டெலிவரி பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வெல்ஃபேர் போர்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு கிக் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டில் போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டர் மானியத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.